ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவளோட வாழ்க்கையை கெடுத்துடாத. அவள் வாழ்க்கையை கெடுத்துடாத, அவள் இப்போ தான் நல்லா இருக்கா, அவள் வாழ்க்கையை நீ கெடுத்துடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஸ்பாயில் ஹர் லைஃப். டோன்ட் ஸ்பாயில் ஹர் லைஃப். டோன்ட் ஸ்பாயில், ஸ்பாயில் அப்படின்னா கெடுக்கிறது, ஸோ வீணாக்குறது. ஓகேவா? ஸோ டோன்ட் ஸ்பாயில் அப்படின்னா வீணாக்கிடாத. ஹர் லைஃப் அப்படின்னா அவளோட வாழ்க்கை, அவளோட வாழ்க்கையை வீணாக்கிடாத. டோன்ட் ஸ்பாயில் ஹர் லைஃப். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ சொல்கிறது எனக்கு பிடிக்கலை. நீ சொல்கிறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் லைக் வாட் யூ சே. ஐ டோன்ட் லைக் வாட் யூ சே. ஐ டோன்ட் லைக் எனக்கு பிடிக்கலை. வாட் யூ சே நீ சொல்கிறது. நீ சொல்கிறது எனக்கு பிடிக்கலை. ஐ டோன்ட் லைக் வாட் யூ சே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் சொல்கிறது உனக்கு பிடிக்கலையா. நான் சொல்கிறது உனக்கு பிடிக்கலையா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டோன்ட் யூ லைக் வாட் ஐ சே. டோன்ட் யூ லைக் வாட் ஐ சே. டோன்ட் யூ லைக் உனக்கு பிடிக்கலையா. வாட் ஐ சே நான் சொல்கிறது. நான் சொல்கிறது உனக்கு பிடிக்கலையா. டோன்ட் யூ லைக் வாட் ஐ சே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ சொல்கிறது அவனுக்கு பிடிக்கலை. நீ சொல்கிறது அவனுக்கு பிடிக்கலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ டசன்ட் லைக் வாட் யூ சே. ஹீ டசன்ட் லைக் வாட் யூ சே. ஹீ டசன்ட் லைக் அப்படின்னா அவனுக்கு பிடிக்கலை. ஸோ இங்கே ஹீ வந்திருக்கிறதுனால டசன்ட் வந்திருக்கு. ஓகேவா? ஹீ ஷீ இட் வந்தால் டசன்ட் தான் வரணும். ஸோ ஹீ டசன்ட் லைக் அவனுக்கு பிடிக்கலை. வாட் யூ சே நீ சொல்கிறது அவனுக்கு பிடிக்கலை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் சொன்னது அவங்களுக்கு பிடிக்கலையா. நான் சொன்னது அவங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அவங்க எப்போதும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவாங்க. அவங்க சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க எப்பயுமே சண்டை போடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தே ஃபைட் ஆல் த டைம். தே ஃபைட் ஆல் த டைம். தே அப்படின்னா அவங்க, ஃபைட் அப்படின்னா சண்டை போடுவாங்க. ஸோ இங்கே சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஏன்னா நம்ம எப்போதும் நடக்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறோம். ஸோ அதனால் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. தே ஃபைட் அப்படின்னா அவங்க சண்டை போடுவாங்க. ஆல் த டைம் அப்படின்னா எப்போதுமே, எப்போ பார்த்தாலும் எல்லா நேரமும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தே ஃபைட் ஆல் த டைம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க ஏன் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க ஏன் எப்போதும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why do they fight all the time? Why do they fight all the time? Why do they fight? அவங்க ஏன் சண்டை போடுறாங்க. all the time எல்லா நேரமும் அவங்க ஏன் சண்டை போடுறாங்க. Why do they fight all the time? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இது வீடா இல்லை வேற எதுவுமா. இது வீடா இல்லை வேற எதுவுமா. ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க. இது வீடா இல்லை வேற எதுவுமா. வீடு மாதிரியா இருக்குது அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Is this a house or something? Is this a house or something? Is this a house? இது வீடா or something வேற எதுவுமா. இது வீடா இல்லை வேற எதுவுமா. Is this a house or something? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு இப்போ என்ன தெரியணும். உனக்கு இப்போ என்ன தெரியணும். இப்போ நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற. உனக்கு இப்போ என்ன தெரியணும் அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ரொம்ப நேரமாக என்ன கேட்டுட்ருக்க. உனக்கு இப்போ என்ன தெரியணும், நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் டு யூ வாண்ட் டு நோ நவ். வாட் டு யூ வாண்ட் டு நோ நவ். வாட் டு யூ வாண்ட் டு நோ. நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற. நவ் இப்போ நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற. வாட் டு யூ வாண்ட் டு நோ நவ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு எதுவும் தெரிஞ்சிக்க வேணாம். எனக்கு எதுவும் தெரிஞ்சிக்க வேணாம். நான் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு எதுவுமே தெரிஞ்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட் டு நோ எனிதிங். ஐ டோன்ட் வாண்ட் டு நோ எனிதிங். ஐ டோன்ட் வாண்ட் டு நோ எனக்கு தெரிய வேண்டாம். எனிதிங் எதுவும், எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் டு நோ எனிதிங். ஸோ இதுவே உனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா. உனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு உண்மையாகவே இது வேணுமா. உனக்கு நிஜமாக இது வேணுமா இல்லை சும்மா கேட்குறியா. உனக்கு உண்மையாகவே இது வேணுமா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டு யூ ரியலி வாண்ட் திஸ். டு யூ ரியலி வாண்ட் திஸ். டு யூ ரியலி வாண்ட் உனக்கு உண்மையாக வேணுமா. திஸ் இது
இது உனக்கு உண்மையாக வேணுமா? Do you really want this? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இப்போ இது தேவையில்லை. எனக்கு இப்போ இது தேவையில்லை, எனக்கு இப்போதைக்கு இது தேவையில்லை, அப்புறமா தான் தேவைப்படும், நான் தேவைப்படுறப்ப கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஐ டோன்ட் நீட் திஸ் நவ். ஐ டோன்ட் நீட் திஸ் நவ். ஐ டோன்ட் நீட் அப்படின்னா எனக்கு தேவையில்லை. திஸ் இது. நவ் இப்போ, எனக்கு இப்போ இது தேவையில்லை. ஐ டோன்ட் நீட் திஸ் நவ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தேவைப்படும் போது நான் கேட்குறேன். எனக்கு இது தேவைப்படும் போது நான் கேட்குறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் ஆஸ்க் யூ வென் ஐ நீட் திஸ். ஐ வில் ஆஸ்க் யூ வென் ஐ நீட் திஸ். ஐ வில் ஆஸ்க் யூ, நான் உன்னை கேட்பேன். வென் ஐ நீட் திஸ், எனக்கு இது தேவைப்படும் போது நான் உன்னை கேட்பேன். ஐ வில் ஆஸ்க் யூ வென் ஐ நீட் திஸ். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு இது தேவைப்படும் போது என்கிட்ட கேளு. உனக்கு இது தேவைப்படும் போது என்கிட்ட கேளு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Ask me when you need this. Ask me when you need this. Ask me, என்கிட்ட கேளு. When you need, உனக்கு தேவைப்படும் போது. This, இது உனக்கு தேவைப்படும் போது என்கிட்ட கேளு. Ask me when you need this. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தேவைப்படுறத நான் உன்கிட்ட கேட்டதே இல்லை. எனக்கு தேவைப்படுறத நான் உன்கிட்ட கேட்டதே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நெவர் ஆஸ்ட் யூ வாட் ஐ நீடட். ஐ நெவர் ஆஸ்ட் யூ வாட் ஐ நீடட். ஐ நெவர் ஆஸ்ட் அப்படின்னா நான் கேட்டதே இல்லை. யூ, உங்ககிட்ட, நான் உங்ககிட்ட கேட்டதே இல்லை. என்ன கேட்டதில்லை? எனக்கு தேவைப்பட்டதை. வாட் ஐ நீடட், எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அதை நான் உங்ககிட்ட கேட்டதே இல்லை. ஐ நெவர் ஆஸ்ட் யூ வாட் ஐ நீடட். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் அவன்கிட்ட இப்படி பேசுகிற? நீ ஏன் அவன்கிட்ட இப்படி பேசுகிற? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, why do you talk to him like this? Why do you talk to him like this? Why do you talk to him? நீ ஏன் அவன்கிட்ட பேசுகிற? like this, இது மாதிரி நீ ஏன் அவன்கிட்ட பேசுகிற? why do you talk to him like this? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனை இப்போ இங்கே கூப்பிடாத. அவனை அப்புறமா கூப்பிட்டுக்கலாம், அவனை இப்போ இங்கே கூப்பிடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? don't call him here now. டோன்ட் கால் ஹிம் ஹியர் நவ். டோன்ட் கால் ஹிம் அப்படின்னா அவனை கூப்பிடாத. ஹியர் அப்படின்னா இங்கே. டோன்ட் கால் ஹிம் ஹியர், அவனை இங்கே கூப்பிடாத. நவ், இப்போ அவனை இங்கே கூப்பிடாத. டோன்ட் கால் ஹிம் ஹியர் நவ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் இதை சாப்பிட்ற வரையும் நான் அவனை விடமாட்டேன். அவன் இதை சாப்பிட்ற வரையும் நான் அவனை விடமாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, ஐ வில் நாட் லீவ் ஹிம் அன்டில் ஹீ ஈட்ஸ் திஸ். ஐ வில் நாட் லீவ் ஹிம் அன்டில் ஹீ ஈட்ஸ் திஸ். ஐ வில் நாட் லீவ் அப்படின்னா நான் விட மாட்டேன். அன்டில் ஹீ ஈட்ஸ், அவன் சாப்பிட்ற வரையும். திஸ், அவன் இதை சாப்பிட்ற வரையும் நான் அவனை விட மாட்டேன். ஓகே, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வரமாட்டேன். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வரமாட்டேன். எனக்கு அப்போலேருந்து இது ஒரு பழக்கம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் பிரிங் எனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம். ஐ டோன்ட் பிரிங் எனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம். ஐ டோன்ட் பிரிங் அப்படின்னா நான் அழைச்சிட்டு வர மாட்டேன். எனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், என்னோட எந்த ஃப்ரெண்டையும், நான் என்னோட எந்த ஃப்ரெண்டையும் ஐ டோன்ட் பிரிங், நான் அழைச்சிட்டு வர மாட்டேன் எங்கள் வீட்டுக்கு. ஐ டோன்ட் பிரிங் எனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம். ஓகேவா? ஸோ டு ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஹோமுக்கு முன்னாடி டூ வரக்கூடாது. ஓகேவா? ஸோ ஐ டோன்ட் பிரிங் எனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம். நான் என்னோடய ஃப்ரெண்டு யாரையுமே வீட்டுக்கு அழைச்சிட்டு வர மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வரல? நீ ஏன் அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வரல? நான் அவங்கள வீட்டுக்கு தானே அழைச்சிட்டு வர சொன்னேன், நீ ஏன் அழைச்சிட்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? why didn't you bring them home? why didn't you bring them home? why didn't you bring them அப்படின்னா நீ ஏன் அவங்கள அழைச்சிட்டு வரல. ஹோம் அப்படின்னா வீட்டுக்கு. நீ ஏன் அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வரல. why didn't you bring them home? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வர போறினா என்கிட்ட முன்னாடியே சொல்லு. நீ அவங்கள வீட்டுக்கு முன்னாடியே அழைச்சிட்டு வர போறினா என்கிட்ட முன்னாடியே சொல்லு, நான் எல்லாம் ரெடி பண்ணி வைப்பேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஃப் யூ ஆர் கோயிங் டு பிரிங் தெம் ஹோம் இன்ஃபார்ம் மீ earlier. இஃப் யூ ஆர் கோயிங் டு பிரிங் தெம் ஹோம் இன்ஃபார்ம் மீ earlier. இஃப் யூ ஆர் கோயிங் டு பிரிங் தெம் ஹோம், இஃப் யூ ஆர் கோயிங் டு பிரிங் தெம் அப்படின்னா நீ அவங்கள அழைச்சிட்டு வர போகிறதா இருந்தால்.
எங்கள் வீட்டுக்கு. இஃப் யூ ஆர் கோயிங் டு பிரிங் தெம் ஹோம், நீ அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வர போகிறதா இருந்தால் இன்ஃபார்ம் மீ, என்கிட்ட எனக்கு தெரியப்படுத்து. ஏர்லியர் அப்படின்னா முன்னாடியே, எனக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்து. இன்ஃபார்ம் மீ ஏர்லியர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னுடைய அனுமதி இல்லாமல் அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராத. என்னோட அனுமதி இல்லாமல் அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't bring her home without my permission. Don't bring her home without my permission. Don't bring her அப்படின்னா அவளை அழைச்சிட்டு வராத. ஹோம் அப்படின்னா வீட்டுக்கு, அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராத. வித்தவுட் மை பெர்மிஷன், என்னுடைய அனுமதி இல்லாமல், என் அனுமதி இல்லாமல் அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராத. டோன்ட் பிரிங் ஹர் ஹோம் வித்தவுட் மை பெர்மிஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு எதுவுமே புரியாது. அவளுக்கு எதுவுமே புரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷி டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். ஷி டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். ஷி டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா அவளுக்கு புரியாது. ஓகே, ஸோ இது எப்பயுமே இருக்கிற ஒரு விஷயம், அதனால தான் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷி டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா புரியுறது. ஸோ ஷி டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா அவளுக்கு புரியாது. எனிதிங் அப்படின்னா எதுவும், அவளுக்கு எதுவுமே புரியாது. ஷி டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். ஸோ இதுவே உனக்கு எல்லாமே புரியுதா, உனக்கு எல்லாமே புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா உனக்கு புரியுதா. எவ்ரிதிங் எல்லாமே, உனக்கு எல்லாமே புரியுதா. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போலாம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போலாம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ட்ரையிங் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் தீஸ் டேஸ். ஐ எம் ட்ரையிங் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் தீஸ் டேஸ். ஐ எம் ட்ரையிங் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா நான் ஐ எம் ட்ரையிங் அப்படின்னா நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு? டு அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கிறதுக்கு. எவ்ரிதிங் எல்லாத்தையும். தீஸ் டேஸ் இப்போலாம் நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் தீஸ் டேஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் அவனை இங்கே வர சொன்ன. நீ ஏன் அவனை இங்கே வர சொன்ன, நீ ஏன் அவனை இங்கே கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why did you call him here? Why did you call him here? Why did you call him? நீ ஏன் அவனை கூப்பிட்ட. ஹியர் அப்படின்னா இங்கே. நீ ஏன் அவனை இங்கே கூப்பிட்ட. Why did you call him here? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்ம அங்கே போகும்போது அவனை கூப்பிடுவோம். நம்ம அங்கே போகும்போது அவனை கூப்பிடுவோம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We will call him when we go there. We will call him when we go there. We will call him. நம்ம அவனை கூப்பிடுவோம். When we go there. when அப்படின்னா போது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? போகும்போது. when we go, நம்ம அங்கே போகும்போது. when we go there, we will call him. நம்ம அவனை கூப்பிடுவோம். நம்ம அங்கே போகிறப்ப அவனை கூப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம போகிறப்ப அவனை கூப்பிடுவோம். we will call him when we go there. நெக்ஸ்ட் ஒன், இப்போ அவனை இங்கே கூப்பிடாத. இப்போ அவனை இங்கே கூப்பிடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை கோபத்தில் சொல்லலை. நான் இதை கோபத்தில் சொல்லலை. நான் நிதானமாக தான் சொல்கிறேன். நான் கோபத்துலலாம் இதை சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் சேயிங் திஸ் அவுட் ஆஃப் ஆங்கர். ஐ எம் நாட் சேயிங் திஸ் அவுட் ஆஃப் ஆங்கர். ஐ எம் நாட் சேயிங் திஸ், நான் இதை சொல்லலை. அவுட் ஆஃப் ஆங்கர். ஆங்கர் அப்படின்னா கோபம். ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப் ஆங்கர் அப்படின்னா கோபத்தில். நான் இதை கோபத்தில் சொல்லலை. ஐ எம் நாட் சேயிங் திஸ் அவுட் ஆஃப் ஆங்கர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதை கோபத்தில் சொல்லிகிட்ருக்கியா. நீ இதை கோபத்தில் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ சேயிங் திஸ் அவுட் ஆஃப் ஆங்கர். ஆர் யூ சேயிங் திஸ் அவுட் ஆஃப் ஆங்கர். ஆர் யூ சேயிங் திஸ், நீ இதை சொல்கிறியா. அவுட் ஆஃப் ஆங்கர், கோபத்தில். நீ இதை கோபத்தில் சொல்கிறியா. ஆர் யூ சேயிங் திஸ் அவுட் ஆஃப் ஆங்கர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் கோபத்தில் நிறைய பேசுனான். அவன் கோபத்தில் நிறைய பேசுனான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He spoke a lot out of anger. He spoke a lot out of anger. He spoke அப்படின்னா அவன் பேசுனான். ஸ்பீக் அப்படின்னா பேசுறது.
ஸோ அதோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக். ஹீ ஸ்போக் அப்படின்னா அவன் பேசுனான். அ லாட் அப்படின்னா நிறைய. அவுட் ஆஃப் ஆங்கர் கோபத்தில், அவன் கோபத்தில் நிறைய பேசினான். ஹீ ஸ்போக் அ லாட் அவுட் ஆஃப் ஆங்கர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த நேரத்துக்கு இதை சாப்பிட்றது நல்லதில்லை. இந்த நேரத்துக்கு இதை சாப்பிட்றது நல்லதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட்டு ஏதோ ஒரு ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றோன்னா இந்த டைமுக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நல்லது கிடையாது, இந்த டைமுக்கு இது சாப்பிட்றது நல்லதில்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It is not healthy to eat this at this time. It is not healthy to eat this at this time. It is not healthy அப்படின்னா இது நல்லதில்லை, இது நல்லதில்லை, உடம்புக்கு நல்லதில்லை. இட் இஸ் நாட் ஹெல்த்தி டு ஈட் திஸ், இதை சாப்பிட்றது நல்லதில்லை. அட் திஸ் டைம், இந்த டைமுக்கு, இந்த நேரத்துக்கு இதை சாப்பிட்றது நல்லதில்லை. இட் இஸ் நாட் ஹெல்த்தி டு ஈட் திஸ் அட் திஸ் டைம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு பிடிக்கலைன்னா இதை சாப்பிடாத. உனக்கு பிடிக்கலைன்னா இதை சாப்பிடாத, உனக்கு பிடிச்சா மட்டும் சாப்பிடு, பிடிக்கலைன்னா சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you don't like this, don't eat this. If you don't like this, don't eat this. If you don't like, உனக்கு பிடிக்கலைன்னா, this இது உனக்கு பிடிக்கலைன்னா don't eat this, இதை சாப்பிடாத. உனக்கு இது பிடிக்கலைன்னா நீ இதை சாப்பிடாத. If you don't like this, don't eat this. So next one. So that's all friends. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching guys. Happy learning.